ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் நாம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்நெட் ஸ்டாக்ஸை பற்றி தான் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன், 22,500 கீழே நிஃப்டி ட்ரேட் பண்ணால் செல் பண்ணுங்க சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நல்ல கேப் டவுன் நிஃப்டி ஓப்பன் ஆனதுனால நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நிஃப்டியில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கேபிட்டல் நீங்கள் சேஃபாக வைங்க. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகி நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது பாருங்கள். ஆல்ரெடி இந்த லெவல் வந்து நிஃப்டியில் வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் எக்ஸாக்டாக முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வந்து திருப்பியும் நிஃப்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்திருக்கு. ஸோ வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா மார்னிங் வந்து என்ன லோ வந்ததோ அதே லோவில் நிஃப்டி திருப்பி வந்திருக்கு. ஸோ ஏன் இங்கே வந்தது கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி நிஃப்டி வந்து அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் முன்னாடி இருந்திருக்கு, இது ஒன்று. அதனால் அந்த இடத்துக்கு வந்து எக்ஸாக்டாக அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த லெவல் பாருங்கள், இந்த ப்ளூ லெவல், இது 22,500 லெவல். இது ஆல்ரெடி முன்னாடியே இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஷார்ப் மூவ் வந்திருக்கு. ஸோ இது கூட இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட்டு, இதுவும் ரெண்டு சப்போர்ட் இருக்குது நிஃப்டியில். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதை நம்ம வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவான கேண்டில் நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் கேண்டலுடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணி வச்சு அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. அந்த ஸோ அந்த கேண்டிலுடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணி அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் கேண்டிலாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா இந்த லெவல், அதாவது 22,360 லெவல். சப்போர்ட் வந்து 22,250 லெவல். இந்த ரெண்டு லெவல் தான் நாம் இன்றைக்கி வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ். சப்போஸ் அசியூம் பண்ணிங்க நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 22,250 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,150 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் நிஃப்டியில் வைக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம், அதாவது இந்த சப்போர்ட் லெவல்கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்குக்கு. திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய டாப் வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து 1:1, 1:2 லெவல் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கேப் டவுன் ஓப்பன் ஆகி இதே இடத்துல சஸ்டெயின் பண்ணி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் கீழே வரும். பிகாஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும், ப்ளஸ் பையிங் ஜோனாக கூட அது இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியே அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக, அதுவும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகியிருக்கு. அதனால் இங்கே வந்து பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால், கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை பண்ணுங்கள். இன்கேஸ் சப்போஸ் அங்கே சஸ்டெயின் ஆகி நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இன்னும் நிஃப்டி வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நீங்கள் இன்றைக்கி ட்ரேடிங்கில்
வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பையிங் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப்பாக ஓப்பன் ஆகி ஒரு 22,360 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 400 புள்ளிகள், 40 பாயிண்ட்ஸ், அண்ட் அல்டிமேட் டார்கெட் வந்து 22,460 லெவல். இதை வந்து நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் சார்ட் தான் இது. ஸோ இதில் கூட நாம் நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 48,500 கீழே செல் பண்ண சொன்னோம். பட்டு இதுவும் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம், உங்கள் கேபிட்டலை சேஃபாக வைங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நேற்று வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி திருப்பியும் ஒரு ஃபால் வந்தது. அதாவது நிஃப்டியில் வந்து காலையில் போன லோ பிரேக் பண்ணல, பட் பேங்க் நிஃப்டி காலையில் போன லோவை பிரேக் பண்ணி இன்னும் ஃபர்தராக கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இடம் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து ஆல்ரெடி வந்து நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்த ஒரு ஜோன் தான் அது. பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் அதாவது இது வந்து 47,700 லெவல். இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். பிகாஸ் இது ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகியிருக்கு. இந்த இடத்த பிரேக் பண்ண உடனே நல்ல ஷார்ப் மூவ் வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து இது ரொம்ப க்ரூஷியலான லெவல். பிகாஸ் நேற்று பேங்க் நிஃப்டி அதே இடத்துல தான் டச் ஆகி அதுக்கு மேலே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து இது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நம்ம இன்றைக்கி எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 47,700 பிரேக் பண்ணால் தாராளமாக நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, 47,700 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், டார்கெட் வந்து அதாவது இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,400 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வைக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் புல் பேக்குக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே செல் பண்ணுங்கள். இதை ஸ்டாப் லாஸை வைங்க, அந்த பேட்டர்னுடைய டாப்பில் ஸ்டாப் லாஸை வைங்க. டார்கெட் வந்து 1:1, 1:2 இல்லை 1:3 அந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிவிட்டு. ஸோ பையிங் வந்து நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னா 48,000 அந்த சைக்கலாஜிக்கல் ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 48,325 லெவல். இதை வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் இல்லை ஏதாவது செட்டப் இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்டாக் சம்மந்தமான அப்டேட்டோ இல்லை இண்டெக்ஸ் சம்மந்தமான ஏதாவது சேஞ்சஸோ இருந்தால் கூட நான் அதில் இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாக்ஸுக்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து இன்டர்டே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்கேட் பால்மோலிவ். ஸோ இந்த கோல்கேட் பால்மோலிவ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது. நேற்று இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு மைனர்
ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே இருக்குது. இன்னைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பை அபவ் 2686, ஸ்டாப் லாஸ் 2650, டார்கெட் 2700, 2718 அண்ட் 2740. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஐஆர்சிடிசி. ஸோ ஐஆர்சிடிசி ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மைனர் சப்போர்ட் கூட இருக்குது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண, பட் இதனால் முடியல நேற்று. இன்னைக்கு இன்கேஸ் மார்னிங் இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால், ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனை கூட பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 1026, ஸ்டாப் லாஸ் 1041, டார்கெட் 1018, 1009, 998. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், இந்துஸ்தான் காப்பர். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஆஃப்டர் வெரி ஷார்ப் ரேலி இந்த இடத்துல இது அக்யூமுலேஷன் நடக்குது, சஸ்டெயின் ஆகுது. ஸோ இன்கேஸ் இந்த ஸ்டாக் இந்த இடத்துல, அதாவது இது வந்து ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்னைக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணால், ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 349, ஸ்டாப் லாஸ் 361, டார்கெட் வந்து 345, 338 அண்ட் 330. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் கூட ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி பிரேக் பண்ண, பட் முடியல. நல்லா ஷார்ப் ரேலி வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்டாக் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் மற்றும் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்கள். செல் பிலோ 3934, ஸ்டாப் லாஸ் 3980, டார்கெட் வந்து 3918, 3892 அண்ட் 3850. ஸோ இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஆஸ்ட்ரால் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு ஷார்ப் ஃபாலுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் ஃபார்ம் ஆகலை. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆக தான் இது ட்ரை பண்ணுது. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் தெரிஞ்சிடும். இன்கேஸ் அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள் இது பிரேக் பண்ண உடனே. அது மட்டும் இல்லை, இந்த லெவல் பிரேக் பண்ணக்கூடாது, இதை பிரேக் பண்ணால் செல்லும் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணக்கூடாது, அது மாதிரி இதை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1978, ஸ்டாப் லாஸ் 1950, டார்கெட் வந்து 1990, 2002 அண்ட் 2025. ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ நேற்று கொடுத்த என்னுடைய முந்தின வீடியோ, யூடியூப் வீடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம அதை விட்டுடலாம். ஸ்டாக்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, என்டிபிசி சொன்னால் 359க்கு கீழே. ஸோ அது வந்து லோ 353 வரை வந்திருக்கு. அதில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். நேஷ்னல் அலுமினியம் 177க்கு கீழே செல் பண்ண சொன்னால் 175 லோ வந்தது. அதில் ஒரு 2 புள்ளிகள். ஜிஎன்எஃப்சி உண்மையிலே நல்ல ஒரு ஸ்டாக்கு, நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது செல்லிங்கில். ஸோ 691 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட் கொடுத்த லோ பார்த்தீங்கன்னா 671, ஆல்மோஸ்ட் நம்முடைய அல்டிமேட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 20 புள்ளிகளை நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. டாடா கெமிக்கல் வந்து இதுவும் நான் செல் பண்ண சொன்னேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் இதை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் கொடுத்த, இதை பிரேக் பண்ணால் பை பண்ண சொன்னேன், இதை பிரேக் பண்ணால் செல் பண்ண சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுனால நம்ம கேப்சர் பண்ண முடியல. அப்புறம் மணப்புரம், இது கூட நான் செல் பண்ண சொன்னேன், அதாவது 194க்கு கீழே செல் பண்ண சொன்னேன். பட் 193 தான் இங்கே வந்தது. ஸோ இங்கே நீங்கள் ஷார்ட் அடிச்சிருந்தா கூட இந்த 3 டார்கெட் கொடுத்த லோ பார்த்தீங்கன்னா 184.35 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்முடைய எல்லா டார்கெட்டும் வச்சு ஆயிருக்கு. இதில் வந்து ஒரு 8 புள்ளிகள் கேப்சர் பண்ணோம். இது எல்லாத்துக்கு மேலே கோட்ரேஜ், இது உண்மையிலே ஒரு ஜாக்பாட் ஸ்டாக் தான் இது. இன்றைக்கி, அதாவது நேற்று 2644க்கு கீழே நான் செல் பண்ண சொன்னேன். நீங்கள் நான் அந்த இது நீங்கள் பார்க்கலாம், பிகாஸ் அதை நான் எடுத்துட்டேன்னா இங்கே வரல. டார்கெட் வந்து 2600 வரைக்கும் கொடுத்தேன்.
லோ பாருங்கள் 2606. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட் வந்து அதுதான் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து ஒரு 34+ பாயிண்ட்ஸ் நாம் நேற்று இன்டர்டேயில் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ உண்மையிலேயே இந்த கொடுத்த இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண ஸ்டாக்ஸ் இல்லை இண்டெக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை இன்னும் என்கரேஜ் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டே ட்ரேடர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இல்லை ஸ்விங் ட்ரேடர்ஸ் யாராவது தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அட்வான்டேஜ் எடுக்க முடியுதோ அதே போல் அவங்களும் மார்க்கெட்டில் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.